அப்பா இந்த மெட்ராஸ்ல என்ன வெயில் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டேனே. அடடே, என்ன சுந்தரா, நீ ஆபீஸ் போல? கப்பல் 8 மணி நேரம் லேட்டா வருதுப்பா, அதனால முன்னாடியே அதானே. அம்மாவும் கப்பல் ஒரே நேரத்துல வரலாமா? அம்மாக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும், அதனாலதான் கப்பல் தானாவே பின்தங்கி. ராஜா எப்பவும் இப்படி தமாஷா பேசுவான். இது பேர் தான் தமாஷா? அலறிக்கிறீங்க சரிமா? சரி சரி வா உள்ள போயிச்சுக்காத. பட்டணத்திலே டேரா போட்டு போட்டு சும்மா வாமா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா? இவர் யார் தெரியுமா? நாம இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தோமே, வள்ளல் கிருஷ்ணனுடைய மகன் ராஜா. ஒரு நல்ல கவிஞனும் கூட. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஸ்டேஷன்ல பார்த்தப்பவே நினைத்தேன். இந்த ஊருக்கு வர்ற போது ரயில்ல இவர் சந்திச்சு. இந்த வீட்டுல நாங்க 2 பேரும் இப்போ ஒன்னாத்தாமா இருக்கோம். நல்லவங்க கூட வந்ததுனாலதான் பட்டணத்துல உனக்கு எல்லா காரியமும் நல்லபடியா நடந்திருக்கு. ஆமாமா. பத்மா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? உன்னை மியூசிக் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டோம். அப்பா சுந்தரம், நீ பேசிட்டு நான் ராமலிங்கத்தை பார்த்து வந்துடுறேன். அம்மா இது பாருமா, ஒத்திட்டு போட்டு போறாரு. பத்மா சும்மா இரு. கவிஞருக்கு எப்பவுமே ஞாபகம் மறதி அதிகம். இப்படி இல்ல எப்படி கவிதை எழுதுவாரு? சும்மா இருக்க மாட்டேன். தம்பி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுப்பா. சாப்பிட இங்க வராம எங்கம்மா போப்பாரு? அவர் இனிமே நம்மளோட தான் எப்போ இருப்பார். நல்லது. ரொம்ப நல்ல பையன். அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். குணமும் அப்படியே இருக்கு. கடவுள் அவனுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கட்டும்.